வணக்கம். புதுவை சட்டசபை முதலமைச்சர் அலுவலகத்தில் நடைபெற்ற ஆயுத பூஜை விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி பங்கேற்று பூஜை செய்து அனைவருக்கும் பிரசாதம் வழங்கினார். புதுவை சட்டசபை வளாகத்தில் உள்ள முதலமைச்சர் அறையில் ஆயுத பூஜை விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இதனை முன்னிட்டு சட்டசபை வளாகம் தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. விழாவில் முதல்வர் ரங்கசாமி பங்கேற்று வழிபாடு செய்து அனைவருக்கும் சுண்டல், அவுள்கடலை, பழங்கள் என பிரசாதம் வழங்கினார். விழாவில் சபாநாயகர் சபாபதி, அமைச்சர்கள் தியாகராஜன், பன்னீர்செல்வம், சட்டமன்ற உறுப்பினர்கள் நேரு, தமிழ்செல்வன், வாரிய தலைவர்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். அதேபோன்று சட்டமன்ற வளாகத்தில் உள்ள பத்திரிகையாளர்கள் அலுவலகத்தில் ஆயுத பூஜை விழா கொண்டாடப்பட்டது. விழாவில் முதல்வர் ரங்கசாமி பங்கேற்று பூஜை செய்து அனைவருக்கும் பிரசாதம் வழங்கினார். விழாவில் அமைச்சர்கள் தியாகராஜன், பன்னீர்செல்வம், சட்டமன்ற உறுப்பினர்கள் நேரு, தமிழ்செல்வன், வாரிய தலைவர்கள் மற்றும் பத்திரிகையாளர் சங்க நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். புதுவை AJK ரீனா நிறுவனத்தில் ஆயுத பூஜை விழா நிறுவன உரிமையாளரும் முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவருமான திரு ஜான்குமார் தலைமையில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. புதுவை நெல்லித்தோப்பு AJK மற்றும் ரீனா நிறுவனத்தில் ஆயுதங்களின் உண்மையான பலனை உணர்த்தும் ஆயுத பூஜை விழா மிகவும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. விழாவினை முன்னிட்டு நிறுவனம் தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்டு சிறப்பு பூஜை நடைபெற்றது. விழாவில் AJK ரீனா உரிமையாளரும் முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவருமான திரு ஜான்குமார் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று தமது துணைவியார் லதா ஜான்குமார் முன்னிலையில் சிறப்பு பூஜை செய்து அனைவருக்கும் நினைவு பரிசு மற்றும் பிரசாதம் வழங்கினார். தொடர்ந்து நிறுவனத்தில் உள்ள கணினி, இயந்திரங்கள், வாகனங்கள் உள்ளிட்டவைகளை அலங்கரித்து வழிபாடு செய்து தொழிலை வணங்கு என்ற கோட்பாட்டையும் செய்யும் தொழிலே தெய்வம் என்பதையும் உணர்த்தும் வகையில் பூஜித்து வழிபட்டார். விழாவில் திரு ஜான்குமார் குடும்பத்தினர், மேலாளர்கள் ராஜகுரு, பாபு, ஆபரேட்டர்கள், அலுவலர்கள், ஊழியர்கள் என ஏராளமானோர் பங்கேற்று வழிபட்டனர். புதுவை பேருந்து நிலையம் அருகே டாக்டர் கலைஞர் ஆட்டோ தொழிலாளர் முன்னேற்ற சங்க பெயர் பலகை திறப்பு விழாவில் முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமார் பெயர் பலகையை திறந்து வைத்தார். புதுவை பேருந்து நிலையம் அருகே டாக்டர் கலைஞர் ஆட்டோ தொழிலாளர்கள் முன்னேற்ற சங்கத்தின் பெயர் பலகை திறப்பு விழா மற்றும் ஆயுத பூஜை விழா நடைபெற்றது. ஆட்டோ சங்க தலைவர் சிவலிங்கம் தலைமையில் செயலாளர் ராஜேஷ், பொருளாளர் நாகப்பன் முன்னிலையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமாருக்கு ஆட்டோ சங்க நிர்வாகிகள் பட்டாசு வெடித்து, பொன்னாடை, மாலை அணிவித்து சிறப்பான வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து திரு ஜான்குமார் அவர்கள் ஆட்டோ சங்க பெயர் பலகையை திறந்து வைத்து ஆயுத பூஜை விழாவினை முன்னிட்டு சங்க அலுவலகம் மற்றும் ஆட்டோக்களுக்கு ஆராதனையுடன் பூஜை செய்து சங்க ஆட்டோ தொழிலாளர்கள் அனைவருக்கும் நினைவு பரிசனையும் பிரசாதங்களையும் இனிப்புகளையும் வழங்கினார்.
திரளாக ஆட்டோ தொழிலாளர்கள் பங்கேற்ற விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆட்டோ சங்க கௌரவ தலைவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சிவா ஆலோசனைப்படி நிர்வாகிகள் செய்திருந்தனர். புதுவை அரசு சார்பில் நடைபெற்ற கவிஞர் புதுவை சிவம் பிறந்தநாள் விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி பங்கேற்று மலரஞ்சலி செலுத்தினார். புதுவை அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் கவிஞர் புதுவை சிவம் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி பங்கேற்று கவிஞர் சிவத்தின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினார். தொடர்ந்து அமைச்சர்கள் தியாகராஜன், பன்னீர்செல்வம், சட்டமன்ற உறுப்பினர்கள் நேரு, தமிழ்செல்வன், வாரிய தலைவர் சுரேஷ் மற்றும் கவிஞர் சிவம் குடும்பத்தினர் பங்கேற்று மலரஞ்சலி செலுத்தினர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை செய்தி மற்றும் விளம்பரத்துறை இயக்குநர் தலைமையில் அலுவலர்கள் செய்திருந்தனர். மாநில காங்கிரஸ் தலைவர் திரு ஏ.வி. சுப்பிரமணியன் பிறந்த நாளை முன்னிட்டு மணக்குள விநாயகர் கோவிலில் எதிர்க்கட்சித் தலைவர் வைத்தியலிங்கம் தலைமையில் தங்கத்தேர் இழுக்கப்பட்டது. புதுவை மாநில காங்கிரஸ் தலைவர் ஏ.வி. சுப்பிரமணியன் பிறந்த நாள் விழாவை காங்கிரசார் சிறப்பாக புதுவை முழுவதும் கொண்டாடினர். அதன்படி மணக்குள விநாயகர் கோவிலில் அவரது பிறந்த நாளை முன்னிட்டு சிறப்பு பூஜைகளுடன் சிறப்பு வழிபாடு செய்தனர். மேலும் எதிர்க்கட்சித் தலைவர் வைத்தியலிங்கம் தலைமையில் தங்கத்தேர் இழுக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மனோகரன், நீலகங்காதரன், ஜெயமூர்த்தி, வட்டார காங்கிரஸ் தலைவர் திரு ஏ.கே.டி. ஆறுமுகம், காங்கிரஸ் பிரமுகர்கள் சிவகொழுந்து, இளைஞர் காங்கிரஸ் தலைவர் இளையராஜா உள்ளிட்ட நிர்வாகிகள் பங்கேற்று தங்கத்தேர் இழுத்தனர். நிறைவில் பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. புதுவை தர்மாபுரி அருகே டிப்பர் லாரி மோதிய விபத்தில் 3 பேர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் ஒருவர் படுகாயமடைந்தார். புதுவையை அடுத்து பூத்துறை கிராமத்தைச் சேர்ந்த பாரதிதாசன் மற்றும் அவரது மகன் திருமலை தாஸ் இருசக்கர வாகனத்தில் புதுவையை நோக்கி வந்து கொண்டிருந்த போது எதிரே வந்த லாரியில் ஓட்டுநர் செல்போன் பேசிக்கொண்டு கவனக்குறைவாக ஓட்டி வந்ததாக கூறப்படுகிறது. அப்போது தர்மாபுரி அருகே லாரி எதிரே வேன் வரவே பக்கவாட்டில் லாரியை திருப்பிய போது இருசக்கர வாகனத்தில் வந்த இருவர் மீதும் சாலை ஓரத்தில் ஜல்லி கலவை இயந்திரத்தை சுத்தம் செய்து கொண்டிருந்த வில்லியனூர் அரசுகுமார் என்பவர் மீதும் மோதியது. இந்த விபத்தில் மூவரும் சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் சாலையோரத்தில் நின்றிருந்த ஒருவர் படுகாயமடைந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்த மேட்டுப்பாளையம் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து சடலங்களை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கும் படுகாயமடைந்தவரை சிகிச்சைக்காகவும் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அரசு மருத்துவமனையில் படுகாயமடைந்தவருக்கு தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதனிடையே போலீசார் விபத்துக்கு காரணமான லாரியை பறிமுதல் செய்து ஓட்டுநரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். இச்சம்பவத்தால் அப்பகுதி மக்கள் சோகத்தில் ஆழ்ந்துள்ளனர். புதுவை திராவிட முன்னேற்றக் கழக மாநில அமைப்பாளராக நியமிக்கப்பட்ட எம்.ஏ.எஸ். சுப்பிரமணியனை முன்னாள் அமைச்சர் நமச்சிவாயம் நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார். புதுவை திராவிட முன்னேற்றக் கழக மாநில அமைப்பாளராக நியமிக்கப்பட்ட எம்.ஏ.எஸ். சுப்பிரமணியனை அரசியல் பிரமுகர்கள் பலர் நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். அதன்படி முன்னாள் அமைச்சரும் வில்லியனூர் சட்டமன்ற உறுப்பினருமான நமச்சிவாயம் எம்.ஏ.எஸ். சுப்பிரமணியனை நேரில் சந்தித்து பொன்னாடை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். அப்போது திராவிட முன்னேற்றக் கழக ஏம்பலம் தொகுதி செயலாளர் ஏம்பலம் செல்வம் மற்றும் நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். புதுவை வில்லியனூரில் நடைபெற்ற டெங்கு காய்ச்சல் விழிப்புணர்வு நிகழ்ச்சியை சட்டமன்ற உறுப்பினர் நமச்சிவாயம் துண்டு பிரசுரம் வழங்கி துவக்கி வைத்தார். புதுவையில் டெங்கு காய்ச்சல் பரவுவதை தடுக்க மக்களிடையே டெங்கு பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்த அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. அரசு நலவழித்துறை சார்பில் வில்லியனூர் மூர்த்தி நகரில் நடைபெற்ற டெங்கு விழிப்புணர்வு நிகழ்ச்சியை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான நமச்சிவாயம் துண்டு பிரசுரம் வழங்கி துவக்கி வைத்தார். தொடர்ந்து நலவழித்துறையின் அலுவலர்கள் டெங்கு மற்றும் சிக்குன்குனியா காய்ச்சல் பற்றிய நோய்களை பற்றி மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வண்ணம் வீடு வீடாக சென்று துண்டு பிரசுரம் வழங்கி நோய் தடுக்கும் முறை பற்றி விளக்கினர். புதுவை மணவேலி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற ஆயுத பூஜை விழாவில் சபாநாயகர் சபாபதி பங்கேற்று நினைவு பரிசினை வழங்கினார். புதுவை மணவேலி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் கருணாகரன் விளையாட்டு சங்கம் சார்பில் ஆயுத பூஜை விழா கௌரவ தலைவர் கெங்கமுத்து தலைமையில் குழு தலைவர் கருணாகரன், செயலாளர் மாணிக்கம் முன்னிலையில் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக சபாநாயகர் சபாபதி பங்கேற்று விளையாட்டுக் கழக நிர்வாகிகளுக்கு நினைவு பரிசு வழங்கினார். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அனந்தராமன் ஆரத்தி ஏற்றி பூஜை செய்தார். தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் புருஷோத்தமன் விளையாட்டு வீரர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார். விழாவின் நிறைவில் சிலம்பாட்டம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. புதுவை குருவினத்தம் பெரியார் நகரில் நடைபெற்ற மாதர் சங்க பெயர் பலகை திறப்பு விழாவில் அமைச்சர் தியாகராஜன் பங்கேற்று பெயர் பலகையை திறந்து வைத்து சிறப்புரையாற்றினார். புதுவை குருவினத்தம் பெரியார் நகரில் வெற்றி பெண்கள் மாதர் சங்கத்தில் பெயர் பலகை திறப்பு விழா மற்றும் ஆயுத பூஜையை முன்னிட்டு நடத்தப்பட்ட பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசளிப்பு விழா நடைபெற்றது.
மாதர் சங்க நிர்வாகிகள் முன்னிலையில் நடைபெற்ற விழாவில் அமைச்சர் தியாகராஜன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பெயர் பலகையை திறந்து வைத்து போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார். தொடர்ந்து அரியாங்குப்பம் வட்டார வளர்ச்சி குப்புசாமி, விரிவாக்க அதிகாரி செல்லான், கிராம சேவக் தனசேகரன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். முன்னதாக தவிட்டம்மாள் வரவேற்று பேசிய விழாவின் நிறைவில் சரசு நன்றி கூறினார். புதுவை ஏம்பலம் தொகுதியில் தொடர் மழையால் பாதிக்கப்பட்ட இடங்களை அமைச்சர் ராஜவேலு பார்வையிட்டார். புதுவையில் கடந்த சில தினங்களாக பெய்து வரும் கனமழையால் தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. விவசாய பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளது. இதனால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளனர். பாதிக்கப்பட்ட பகுதிகளை அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் பார்வையிட்டு உரிய நடவடிக்கையை மேற்கொண்டு வருகின்றனர். அதேபோன்று ஏம்பலம் தொகுதியில் தொடர் மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை அமைச்சர் ராஜவேலு நேரில் சென்று பார்வையிட்டு பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் கூறி தேங்கியுள்ள நீரை வெளியேற்ற உடனடி நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். கோரிக்கைகளை வலியுறுத்தி திராவிடர் கழகத்தினர் தந்தை பெரியார் சிலை அருகில் மாபெரும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை திராவிடர் கழகத்தினர் அனைத்து சாதியினருக்கும் உரிமை கோரும் வழக்கையும் சேது சமுத்திர திட்டத்தை விரைவுபடுத்த உச்சநீதிமன்றத்தில் உள்ள வழக்கையும் முடித்து சமூக நீதி வழங்க கோரியும் சேது சமுத்திர திட்டம் வேண்டாம் என கூறும் தமிழக அரசை கண்டித்தும் பெரியார் சிலை அருகில் கழக தலைவர் சிவ வீரமணி தலைமையில் நிர்வாகிகள் முன்னிலையில் மாபெரும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திரளான நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் பங்கேற்ற ஆர்ப்பாட்டத்தில் பொதுச் செயலாளர் ஆர்ப்பாட்டத்தின் நோக்கத்தை விளக்கி உரையாற்றினார் மற்றும் கழகத்தின் பணிகளை மிக சிறப்பாக எடுத்து கூறி சிறப்புரை வழங்கினார். முன்னதாக செயலாளர் அறிவழகன் வரவேற்று பேசிட நிறைவில் துணை செயலாளர் சிவராசன் நன்றி கூறினார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.